இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ, கலங்கிடாதே மகனே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே, கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே, தனிமையாய் அழுகின்றாயோ. ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்னாள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றாள். யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல கேட்கிற கேள்விகள்: ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இன்னைக்கு அநேக கேள்விகளை கேட்டால் அது நமக்குத்தான் என்று கூட தோன்றும். அழுது கொண்டிருக்கிற கூட்டம் என்ன அழுது கொண்டுதான் இருக்கிறது. சஞ்சலப்படுகிற கூட்டங்கள் என்ன சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வேல்டில் பார்க்கும்போது அநேக இடத்துல பஞ்சங்கள், அதனால் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தவிக்கிறது. இன்னொரு பக்கத்திலே சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாமல் உட்கார்ந்திருக்கிற கூட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையிலே இந்த வேதனைகள் மாறுமா, இந்த சூழ்நிலைகள் மாறுமான்னு சொன்னால் மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. தன்னுடைய கணவன் இந்த கேள்விகளை கேட்டும் கூட அவருடைய துக்கம் மாறவில்லை, பிரச்சனை தீரவில்லை. ஏனென்றால் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது கூட ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரவில்லை. மாறாக கணவனாகிய எல்கனாவுக்கு ஒரு மனைவி ஒன்று பெண்ணினால் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் இவளை உடைக்கிறது, துக்கப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, அழுது கொண்டே இருக்க வைக்கிறது. அது நிமித்தம் ஏற்பட்ட அந்த வேதனையினாலே அழுது கொண்டிருக்கிற அந்த நாளை பார்த்தான் இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன் நீ சாப்பிடாமல் ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நான் இருக்கிறேன் அல்லவா, நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லவா என்று சொல்லி கூட அந்த வார்த்தைகள் அந்த காயங்களை ஆற்றவில்லை, அந்த கண்ணீரை துடைக்கவில்லை, சஞ்சலம் மாறவில்லை. மாறாக ஆண்டவர் சமூகத்தில் போய் அன்னால் அந்த கண்ணீரை வடிக்கிறார். தன் இருதயத்தை எல்லாவற்றையும் ஊற்றினதாக வேதம் சொல்கிறது. அழுது அழுது, ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கிறதே, என் சூழ்நிலை மாறாதா, என் நிந்தனை மாற்ற மாட்டீரான் அழும்பொழுது நடந்தது என்ன? கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். அதுக்கு அடுத்த வருஷம் ஆலயத்திற்கு வருகிற வருஷத்தை பார்க்கும்போது அவர் கையிலே குழந்தை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து கண்ணீரை துடைத்து காயங்களை எல்லாவற்றையும் ஆற்றி சஞ்சலங்களை மாற்றுகிற தேவன். நாளிலும் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்ம சூழ்நிலைகளை கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே சஞ்சலங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து விடுவார், மாற்றி விடுவார். ஒரு சமயம் ஒரு அருமையான தம்பதியாருக்கு திருமணம் ஆயின பின்பு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கவில்லை. காரியங்கள் நடக்காதனாலே ரொம்ப துக்கத்துக்குள்ளே போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு கற்பத்தின் கனிக்காக காத்திருந்தார்கள். வருடங்கள் கடந்தும் அது நடக்கவில்லை. மருத்துவ பரிசோதனை எல்லாவற்றையும் செய்தும் எதுவும் வாய்க்கவில்லை. சோர்ந்து போன நிலைமையிலே இந்த சகோதரி மிகவும் துக்கப்பட ஆரம்பித்தார்கள், சஞ்சலப்பட ஆரம்பித்தார்கள். குறித்த நாட்கள் வரும்பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருக்க ஆரம்பித்தார்கள். இந்த கணவன் எவ்வளவோ சொன்னான், நான் இருக்கிறேன் அல்லவா, நீ ஏன் அழுகிறாய்? அதெல்லாம் ஆறுதல் படுத்தவில்லை, தேற்றி நிறுத்தவில்லை. திருப்பி என்ன செய்வதென்று சொல்லி போகும்போது அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஒரு செய்தியை படிக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு அனாதை பிள்ளைகள் தங்கியிருக்கிற இடத்துல அவர்களை பராமரிப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை அன்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை கேட்டு அங்கு போகிறார்கள். அங்கு அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அங்குள்ள பிள்ளைகள் எல்லாமே சோர்ந்து போயிருந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலுமே ஒரு பலவீனமாக இருந்தார்கள். இதனால் நல்ல மருத்துவ ரீதியான பார்க்கும்போது நல்ல ஆகாரம் கொடுக்கறாங்க, நல்ல வசதிகள் இருக்குது, இட வசதி எல்லாமே, கவனிப்பு கேர் எல்லாமே சரீர பிரகாரமா இருக்கு, நல்ல ஸ்கூல், நல்ல படிப்பெல்லாம் இருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்குள்ளே மன ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கிறத பார்த்தாங்க. என்னென்று பார்க்கும்போது அவர்களை அன்பாய் கவனிக்க ஆட்கள் இல்லை. அதற்காக இந்த பிள்ளைகள் இயங்குகிறதுனால் சரீரங்கள் பலவீனம் அடைந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கும் போது பிள்ளைகளை நன்றாக கவனிக்கிற அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு ஆள் இந்த சகோதரி ஆண்டவர் ஏவுகிறார், நீ போய் அதை பார். இது அங்க போய் வேலையை பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பிள்ளைகளோடு பழக ஆரம்பித்தார். எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகளாகவே பாவித்து அந்த பிள்ளைகளுக்கு அன்பு பாராட்டி அவர் தூக்கி வைத்து அதை தட்டி கொடுத்து பாடல் சொல்லி கொடுத்து படிக்க வைத்து சாப்பிட வைத்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் எல்லாமே வித்தின் 1 month அடுத்த செக்கப்ல அவ்வளவு வித்தியாசம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட்டதா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம், அந்த அமைப்பினருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம்.
ஒரு பிள்ளை கூட இல்லையென்று எனக்கு இத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். அழுகிற காரியங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப அந்த கணவன் பார்த்து சொன்னான், ஒரு காலத்திலே அழுது கொண்டிருந்தாய், சாப்பிட மறுத்தாய், சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாய், கர்த்தர் அதை மாற்றியிருக்கிறார், இத்தனை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய வாக்கியத்தை கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவரை இருவரும் மகிமைப்படுத்தினார்களாம். சூழலை பார்த்து சோர்ந்து போய்விடாதீர்கள். மற்றவர்கள் இப்படி பேசுகிறாள், அவர்கள் இப்படி சொல்கிறான்னு சொல்லி அப்படியே சஞ்சலத்தோடு உட்கார்ந்திருக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் போய் அவைகளை வையுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார். அதை யாரும் தடுக்க முடியாது. அவருடைய கரத்திலே காரியங்களை கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களை கூட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லா இடத்துல சஞ்சலங்களும் பாடுகளும் வேதனைகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் நிறைந்த நாட்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? ஒவ்வொருத்தர் பேசுற பேச்செல்லாம் நாங்கள் கேட்க வேண்டுமா? எத்தனை நாட்கள் இதற்கு ஒரு முடிவே இராதான்னு சொல்லி அப்பா அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை இன்னைக்கு துடைப்பீராக. மனிதனால் இன்னொரு மனிதனுடைய கண்ணீரை வேண்டுமானால் தற்காலிகமாக துடைக்கலாம். ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கிற நீர், நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வருகிற நீர், நிரந்தரமான சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நீர் தான் அப்பா. இந்த நாளில் அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் கண்ணீரை மாற்றுவார், சஞ்சலங்களையும் மாற்றி சந்தோஷமா இருக்க வைப்பார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோர்ந்தா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோர்ந்தா, துன்பம் இன்பமாக மாறும்